ஒலிவமலையின் கண்ணீரும் துரோகத்தின் முத்தமும். கல்வாரி சிலுவைக்கு முந்தின நாள் இரவு கெத்சமனே தோட்டத்தில் என்ன நடக்கிறது? இயேசு ஒலிவமலையில் அழுது கொண்டிருந்தார். கூடவே இருந்த சீஷன் யூதாஸ் அவருக்கு துரோகம் செய்தான். ஆனால் இது நடப்பதற்கு சரியாக 1000 வருடங்களுக்கு முன்பு இதே ஒலிவமலையில் ஒரு ராஜா அழுது கொண்டே நடந்தார். அவருடைய நெருங்கிய நண்பன் அவருக்கு துரோகம் செய்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? தாவீதின் அந்த வரலாற்று நிழல் இயேசுவின் வாழ்க்கையில் எப்படி நிஜமாக மாறியது என்பதை பார்ப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீது ராஜாவை அவருடைய சொந்த மகனான அப்சலோம் ராஜ்யத்தை விட்டு துரத்தி விடுகிறார். சொந்த ஜனங்களால் துரத்தப்பட்ட தாவீது எருசலேமை விட்டு வெளியேறி கீதரோன் ஆற்றை கடந்து ஒலிவமலையின் வழியாய் அழுது கொண்டே ஏறினான். 2 சாமுவேல் 15:30. அப்படியே யோவான் 18:1க்கு வாருங்கள். சொந்த ஜனங்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட இயேசு அந்த பஸ்கா ராத்திரியில் அதே கீதரோன் ஆற்றை கடந்து அதே ஒலிவமலைக்கு போய் கெத்சமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி அழுதார். பழைய ஏற்பாட்டு ராஜா தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள அழுது கொண்டே அந்த மலையில் ஏறினான். புதிய ஏற்பாட்டு ராஜாவோ நம்முடைய ஜீவனை காப்பதற்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க அழுது கொண்டு அதே மலையில் ஏறினார். என்ன ஒரு துல்லியமான புவியியல் ஒற்றுமை! தாவீதுக்கு துரோகம் செய்தது யார்? அவருடைய வலது கரமாக சிறந்த ஆலோசகராக இருந்த அகிதோப்பேல். தாவீது கூட ஒரே பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டவன். அதனால்தான் சங்கீதம் 41:9 தாவீது, என்னோடே அப்பம் சாப்பிட்ட என் பிராண சிநேகிதன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று வேதனையோடு எழுதினார். இயேசு கடைசி ராபோஜன பந்தியில் அமர்ந்தபோது தம்மை காட்டி கொடுக்க போகிற யூதாஸை பார்த்து தாவீது எழுதிய இதே வசனத்தை அப்படியே மேற்கோள் காட்டினார். யோவான் 13:18. அகிதோப்பேல் ஒரு நிழல், யூதாஸ் ஒரு நிஜம். அந்த துரோகம் கூட வேதாகமத்தில் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியமான ஆனால் துக்ககரமான இறையியல் ஒற்றுமை எங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த துரோகிகளின் முடிவில்தான். அகிதோப்பேல் தன் ஆலோசனை எடுபடவில்லை, தன் துரோகம் தோற்று போனது என்பதை பார்த்ததும் என்ன செய்தான் தெரியுமா? 2 சாமுவேல் 17:23 சொல்கிறது, அவன் நேராய் போய் 4 கொண்டு தூக்கு போட்டு செத்தான். யூதாஸ் இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதை பார்த்ததும் காரியம் கைமீறி போய்விட்டதே என்று உணர்ந்து என்ன செய்தான்? மத்தேயு 27:5 சொல்கிறது, அவனும் போய் தூக்கு போட்டு செத்தான். சிலுவைக்கு முந்தின நாள் நடந்த அந்த துரோகமும் கண்ணீரும் ஒரு விபத்தோ தற்செயலான சம்பவமோ இல்லை. அதுவும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் 1000 வருடங்களுக்கு முன்பே வரையப்பட்ட ஒரு வரைபடம் தான். மனிதனுடைய கொடுமையான துரோகத்தை கூட தேவன் தன் மாபெரும் ரட்சிப்பின் திட்டமாக மாற்றினார்.